ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு தொடர் வேதபாட சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலேயும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அநேக மாதங்களாக அநேக வாரங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்றால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்ற வார்த்தையை ஆவியானவருடைய நடத்திப்புதலின்படி இந்த பைபிள் ஸ்டடியிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எபேசு சபைக்கு தேவன் தருணம் கொடுக்கிறார். நீ மனம் திரும்பு, ஆதியிலே செய்த கிரிகளை செய், ஆதி அன்புக்கு வா, சரியான மனம் திரும்புதலுக்கு வா என்று தருணம் கொடுக்கிறார். தருணம் கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ டிலே பண்ணி கொண்டிருப்பாயானால், நீ மனம் திரும்பாமல் தாமதித்து கொண்டிருப்பாயானால் நான் சீக்கிரமாய் நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் நாளை திரும்பலாம், பார்க்கலாம் என்று என்னுடைய வார்த்தைகளை நீ அல்லத்தட்டி கொண்டிருந்தால் உன்மேல் நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வரும். நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாதிருக்கிற உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான் நீக்குவேன் என்று ஒரு காட்டமான வார்த்தைகளை சொல்லி சபையை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பலன்னு சொன்னால் என் பட்டயத்தை நான் கருக்காக்குவேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதலின் கனியை கொடுக்கவில்லை என்றால் உன் வேறருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ரிப்பன்டென்ஷன் மனம் திரும்புதல் என்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக, இல்லாவிட்டால் விளக்கை நான் எடுத்து விடுவேன், விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி. என்னங்க? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். வாசிச்சிருக்கீங்க தானே நீங்கள்? உன்னில் உள்ள வெளிச்சம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெளிச்சமாக இருக்கணும்னு விரும்புகிறார். எனக்குள்ள ஆண்டவர் வச்ச அந்த வெளிச்சம் இருள் ஆகாத படிக்கு என் மனம் திரும்புதல், நான் ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பு, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது, கர்த்தரை சார்ந்திருப்பது, இதெல்லாம் தான் என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் தொடர்ந்து என்னை நடத்தக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்றெல்லாம் கர்த்தர் சொல்கிறார். இந்த வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரும்போது சபை ஒரு குத்து விளக்காக இருக்கிறது. விசுவாசிகள் வெளிச்சம் கொடுக்கிறவளாக இருக்கணும், தேவன் ஒளியாக இருக்கிறாரு என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த குத்து விளக்கை குறித்த சத்தியங்களை நம்ம தியானித்து அதிலிருந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து வருகிறோம். என்னாகமம் 8:4 பார்க்கிறோம், கர்த்தர் மோசேவுக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை என்ன செய்தான்? உண்டாக்கினான். குத்து விளக்கு கர்த்தர் காண்பிக்கிற மாதிரியின்படி இருக்க வேண்டும் என்று இந்த தொடர் வேதபாட சத்தியத்தில் இதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன மாதிரியை காண்பிக்கிறாரோ அந்த மாதிரியின்படியான குத்து விளக்கு, அதுதான் வெளிச்சத்தை நமக்குள்ளே கொண்டிருக்கிற குத்து விளக்கு. நமக்கு இஷ்டமாய் தோன்றுகிற குத்து விளக்குகளை அல்ல, கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி. அப்போ நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய மாதிரியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது நம்முடைய மாதிரி இயேசுவின் மாதிரியாக இருக்க வேண்டும், இயேசு காண்பித்த மாதிரியாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அவர் என்ன மாதிரியை காண்பித்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புது டெக்னிக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை.
ஏன் இப்படி பண்ண என்ன, அப்படி பண்ண என்ன அப்படின்னு நாம் புதுசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் எப்படி பண்ணியிருக்கிறாரோ அதை பார்த்து நாமும் அப்படியே பண்ணணும், அப்படியே வாழணும், அப்படியே பேசணும், அப்படியே ஜீவிக்கணும். அல்லேலூயா. அவருடைய மாதிரியில் ஆண்டவருடைய ஜெப மாதிரியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய ஜெப மாதிரி இது வரைக்கும் இயேசுவினுடைய 18 ஜெப மாதிரிகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு 19வது இயேசு கிறிஸ்துடைய ஒரு ஜெப மாதிரியை இன்றைக்கு சொல்லும்படி ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கிறேன். அதற்கு தலைப்பு வசனத்தை நம்ம மார்க் 1:35 36, மார்க் 1:35 வசனம், 36 வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அடுத்த வசனம், சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்க போகிறார். ஜெபிக்க போகிற இயேசுவை பின்தொடர்ந்த சீஷர்கள் என்று நாம் இதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஜெப மாதிரியை குறித்து இந்த வசனத்தை நான் தலைப்பாக கொண்டு இதுவரைக்கும் ஒரு 18 குறிப்புகளை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரதானமே ஜெபம்தான். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, கர்த்தர் காண்பிக்கிற ஜெப மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபமெல்லாம் ஜெபம் அல்ல, கர்த்தர் நமக்கு காண்பித்த மாதிரி தான் ஜெபம். ஆமென். அல்லேலூயா. அல்லது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. நீங்கள் இஷ்டமாக பண்ணுறதெல்லாம் ஜெபம் கிடையாது. நான் எவ்விதமாய் உங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறேனோ, எவ்வித மாடலை உங்களுக்கு காண்பிக்கிறேனோ அந்த மாடலில் நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த பூமியில் ஜெபம் பண்ணுங்க. இயேசு 33.5 ஆண்டுகள் நாம் வாழ்ந்த இதே பூமியில் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு வருகிற எல்லா சோதனைகளும், போராட்டங்களும், கஷ்டங்களும், வேதனைகளும் ஏற்கனவே அந்த பாதையில் அவர் கடந்து போய் ஜெபம் பண்ணி ஜெயித்திருக்கிறதுனால நாமும் அவருடைய மாதிரியை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இயேசுவை போல ஜெபித்து ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை என்ன செய்தேன், ஜெயித்தேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? நீங்களும் உலகத்தை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா, என் மாதிரியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். ஆமென்னு சொல்லுங்கள். இன்றைக்கி 19வது குறிப்பு, இயேசுடைய ஜெப மாடல் இதயம் உடைந்து ஜெபம் பண்ணார். ஸ்தோத்திரம். மனது உருக்கத்தோடு இருதயம் உடைந்து ஒரு ஜெபம். அவருடைய ஜெபத்தில் இருதயம் உடைஞ்சு ஜெபிக்கிறார். இந்த ஜெப மாடல் இந்த கடைசி நாட்களே நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஜெப மாடல் அது. உள்ளம் உடைந்து, இருதயம் உடைந்து ஜெபிக்கிறார். சில ஆட்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த இருதயத்துக்கும் அவங்க ஜெபத்துக்கு சம்மந்தமே இல்லை. வாய் தான் ஜெபம் பண்ணுறத ஒழிய அந்த ஜெபத்தில் இருதயம் கனெக்ட் ஆகலை. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் உள்ளம் உடைந்த ஜெபம், இருதயம் உடைந்த ஒரு ஜெபம். ஒரு பரிசுத்தவான் சொன்னான், தனி அறையில் உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் அநேகருடைய உள்ளத்தை உடைக்கிறவனாய் வெளியே வருவான். அப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்றார். உள்ளத்தில் தனி அறையில் உள்ளம் உடைந்து ஜெபிக்கிறவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை அநேகருடைய இருதயங்களை உடைக்கும். அல்லேலூயா. சிலருடைய வார்த்தையெல்லாம் இருதயத்தை தொடலை. காரணம், அவர்கள் இருதயம் உடைக்கப்படாதவர்கள். நிறைய பேர் மூளையை தொடும் வார்த்தை. அது ரொம்ப அழகாக சொன்னார், ரொம்ப அற்புதமாக சொன்னார். பட்டிமன்றங்கள்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க பாருங்கள்,
சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் எத்தனையோ பேசுகிறாங்க. அடாடாடா ரொம்ப அருமையாக பேசுகிறாங்களே. அது உங்கள் மூளையை தொடுகிறது ஒழிய உங்கள் இருதயத்தை எது என்ன செய்யறதில்ல, தொடுறதில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அதை உள்ள உடைந்து ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை அது மூளையல்ல, இருதயத்தை உடைக்கும். அல்லேலூயா. நமக்கு அந்த மாதிரி வார்த்தை தான் நமக்கு தேவை. நம்ம மூளையை தொடுறது நம்ம வேலை கிடையாது, இருதயத்தை தொடணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பேதுரு பேசின போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. வார்த்தை எங்க டச் ஆகுது பாருங்க. மூளையில குத்தப்படலை, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? வாட் மஸ்ட் ஐ டூ என்ற கேள்வி. நாங்கள் என்ன செய்யணும் அப்படி என்கிற ஒரு கேள்வி எதனால் அந்த ஜனங்களுக்கு வந்ததுன்னா, வார்த்தை எங்க போய் தொற்றுக்குதுங்க? இருதயத்தை தொடுது. பவுல் பேசிக்கொண்டிருந்த பொழுது பவுல் பேசின தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி லீதியாளின் இருதயத்தை திறந்தார்னா அந்த இதயத்தை போய் தொடுது அந்த வார்த்தை. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் பேசுகிற வார்த்தை இருதயத்தை உடைக்குது, துறக்குதுன்னா அந்த பேசுகிறவர் உள்ளம் உடைந்து ஜெபம் பண்ணுறவராக இருப்பார். ஆமென்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ண அப்படி ஜெபம் பண்ணுங்க. சும்மா காட்டி ஆண்டவரே சோத்திரம்ப்பா, நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆஸ்வதி ஆண்டவரே, இந்தியாவை பாருங்கள் ஆண்டவரே, அவங்க ஆஸ்வதிக்கணும் இவங்க ஆஸ்வதிக்கணும்னு சும்மா வாயில் அசை போடுறது இல்லை. உள்ள உடைந்த ஜபம் தான் இயேசுவின் ஜபம் மாதிரி. சின்ன வயசுல இந்த வார்த்தைகளை அடிக்கடி கேட்டு 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 சோதரம் நரம்பு சதை எலும்பெல்லாம் ஊறி போன வார்த்தை இதெல்லாம். அது எப்படிமா அழுது ஜபிக்கணும்னு சொல்கிறீங்க? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. நாங்களும் தான் முயற்சி பண்ணுறோம். கண்ணிலேருந்து கண்ணீர் வரலன்னா அப்போ எங்கள் அம்மா அப்போ சின்ன வயசு சொல்லுவாங்க, கண்ணீர் சும்மா வராதுப்பா, உள்ளம் உடைஞ்சாதான் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இப்போ உள்ளம் உடையணும். இயேசுவினுடைய ஜெபம் உள்ளம் உடைந்து ஜபிக்கிற ஜெபம். சில வசனத்தெல்லாம் சொல்கிறேன், நீங்கள்லாம் படித்தது தான், இருந்தாலும் அதை மேற்கோள் காட்டுறேன். மத்தேயு 26:36 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள், நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினாராம். நான் கொஞ்ச நேரம் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்க போகிறேன்னு சொன்னவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த ஜெபம் பாருங்க, சும்மாங்காட்டியும் சில வார்த்தைகளை சொல்லி ஒப்புவிக்கிறதல்ல ஜெபம். அந்த ஜெபத்தில் துக்கமும் வியாகுலமும் அந்த ஜெபத்தில் கலக்குதுன்னா அந்த உள்ளம் எவ்வளோ உடைஞ்சிருந்தா அந்த வார்த்தை வருது பாருங்க. 38 வசனம், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். சும்மா நம்ம ஜெபம்லாம் சாதாரணமாக பண்ணிட்டு போகிறோம். இயேசுவுடைய ஜெப மாடலை பாருங்க. ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருந்தது. முகங்குப்புற விழுந்து ஜபிக்கிறார். மார்க்கு 14:33 பாருங்க. அங்கு மத்தேயுவில் சொல்லாத வார்த்தை மார்க்கில் வருது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜபிக்கிறது குறித்து தான் சொல்லப்பட்டுகிறது. மார்க்கு 14:33 திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மார்க்கு 14:35 சொல்லுது தரையிலே விழுந்தார். மத்தேயு என்ன சொல்லுகிறார்? அவர் முகங்குப்புற விழுந்தார்னு இருக்கு. ஆனால் மார்க்கு அவர் தரையிலேயே விழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய ஜெபத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா, இதயம் உடைந்து ஜெபிக்கிற ஒரு இயேசுவை நீங்கள் அங்கே பார்க்கலாம். உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஒரு இயேசுவை நீங்கள் அங்கே பார்க்கலாம். உங்களுடைய ஜெபம் இந்த மாதிரியான ஜெபம் என்றைக்காவது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? முகங்குப்புற விழுந்து வியாகுலத்தோடு துக்கத்தோடு என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி திகிலடைந்து ஒரு எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. அந்த ஜெபம் மாடலை பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த ஜெபமெல்லாம் கெத்செமனே என்கிற இடத்திலே இந்த ஜெபம் நடைபெறுகிறது. மத்தேயு 26:36-56, மார்க் 14:32-52, லூக்கா 22வது அதிகாரம் 39-54, யோவான் 18:1-12. இந்த அதிகாரங்கள் எல்லாம் மத்தேயுவிலும் மார்க்கிலும் லூக்காவிலும் யோவானிலும் 4 சுவிசேஷத்திலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே ஜெபம் அங்கே வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கெத்செமனே என்கிற இந்த இடம் ஒலிவ மலையின் அடிவாரத்தில் இருந்ததாக லூக்கா சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கெத்செமனே என்று சொல்லப்படுகிற இடம் எங்கே இருக்குதுங்க? ஒலிவ மரத்தின் அடிவாரத்தில் இருக்கிறது. இயேசு கூட சுவிசேஷங்களில் அவர் ஒலிவ மலைக்கு போனார்னா இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு தான் அடிக்கடி ஜெபம் பண்ண போறார். ஏன்னா அந்த ஒலிவ மரத்தின் அடிவாரத்தில் இருக்கிறது அந்த கெத்செமனே என்கிற ஒன்று. அவர் கல்வாரிக்கு போகிற முந்தின இரவு கூட அந்த கெத்செமனே தோட்டத்திலே உள்ள உடைந்து அவர் ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டம் என்று யோவான் அதை சொல்றார். சோத்திருக்கிறோம். அதனால தான் நம்ம கெத்செமனே தோட்டம்ன்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற இடங்கள் எல்லாம் கெத்செமனே அப்படின்னு வருது. ஆனால் யோவானில் தான் சோத்திருக்கிறோம் அந்த கெதனோர் ஆற்றுக்கு அப்புறம் ஒரு தோட்டத்துக்கு இயேசு போனார் அப்படி இருக்குது. அதனால தான் அந்த கெத்செமனே தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நான் நினைக்கிறேன் அந்த கெத்செமனே தோட்டம் யாருடைய தோட்டமோ அன்னைக்கு தெரில. ஆனால் இயேசு அடிக்கடி இந்த பூமியில் இருந்த நாட்களில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு. அந்த தோட்டக்காரனும் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதுக்கு தன் தோட்டத்தை விட்டு கொடுத்துருப்பான் போல எனக்கு தெரியுது. அடிக்கடி அங்கே போய் அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. அது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடமாக இருந்திருக்குமோ தெரியல. ஆனால் சிலுவைக்கு போகிற முந்தின இரவு கூட அந்த தோட்டத்தில் இருந்துதான் சோத்திருக்கிற ஜெபித்தார். அந்த ஜெபத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். உள்ள உடைந்து ஜெபிக்கிற இயேசு. ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன் பாருங்க. பைபிளில் 2 தோட்டம் இருக்குது. ஒன்று ஏதேன் தோட்டம், இன்னொன்று கெத்செமனே தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ஆனால் கெத்செமனே தோட்டம் துயரமும் வியாகுலமும் நிறைந்த தோட்டமாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் அருமையானவர்களே, முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தான். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் 2ஆம் ஆதாமாகிய இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காக சோத்திருக்கிற விமோசனம் செய்யும்படி அங்கே ஜெபம் பண்ணினார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் பாவம் செய்து மறைந்திருந்த மனிதனை தேடி வந்தார் ஏதேன் தோட்டத்தில். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் தேவகுமாரனை உயிரோடு கூட பிடிக்கும்படிக்கு போர் வீரர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமாகிய சாத்தானுக்கு முன்னால் மனிதன் விழுந்து போனான். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்த ரோம போர் சேவர்கள் கீழே விழுந்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் கீழ்ப்படியாமையை பார்க்க முடிகிறது. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கீழ்ப்படுகிற இயேசுவை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்படி ஏதேன் தோட்டத்தை குறித்தும் நான் கெத்செமனே தோட்டத்தை குறித்தும் இவ்வளவு விளக்கங்களை என்னால் இன்னமும் சொல்ல முடியும். கெத்செமனே என்றால்
அது எண்ணெய் ஆலை என்று அர்த்தம். அதை ஆங்கிலத்தில் an ஆயில் பிரஸ் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சோத்திருக்கிறோம், பிழிகிற ஒரு இடம். ஒலிவ பழங்களை பிழிந்து அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிற ஒரு ஆலை. அதுதான் அந்த கெத்செமனே என்கிற வார்த்தையில் எண்ணெயை எடுக்கிற ஒரு ஆலை என்று அர்த்தம். ஏனென்றால் அந்த தோட்டத்திலும் அந்த தோட்டத்தின் சுற்று வட்டாரங்களிலும் ஒலிவ மரங்கள் அதிகமாய் இருந்ததனால் ஒருவேளை கெத்செமனே தோட்டத்துக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். சோத்திரம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பொதுவாகவே யூதர்கள் அன்றைக்கு ஒலிவ எண்ணெய்த்தான் உபயோகித்தார்கள். ஒலிவ மரங்கள் நிறைந்து இருந்ததாலே இந்த பெயர் கெத்செமனே என்று வருகிறது. ஒலிவ எண்ணெய் செழுமையும் கொழுமையும் குறிக்கிறது. நம்முடைய வாழ்வை செழுமையாக்க கொழுமையாக்க இயேசு தாமே கெத்செமனேயில் தன்னை பிழிய ஒப்பு கொடுத்தார். ஒரு துணி பிழிகிற மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் பிழியப்பட்ட ஒரு இடம் கெத்செமனே. கல்வாரியில் இயேசுவின் சரீரம் பிழியப்பட்டதென்றால் கெத்செமனேயில் அவருடைய இருதயம் பிழியப்பட்டது. கவனிக்கணும், கெத்செமனேவுக்கு வெளியிலிருந்து அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. ஆனால் கெத்செமனேயில் அவர் உள்ளம் உடைந்து ஜபிக்கும் போது அவருடைய இருதயம் பிழியப்பட்டது. அதனால தான் வியர்வை வருகிற நாளங்களின் வழியாக ரத்தம் பீரிட்டு வெளியே வருகிறதுனா ஹை பிரஷர், அதிகப்படியான ஒரு பிரஷர் மனிதனுக்கு உண்டாகும் போது வியர்வையின் வழியாக எது கூட வெளியே வந்துடுங்க, ரத்தம் வெளியே வந்துடும், பிரஷர். ஆனால் அந்த மாதிரி ப்ரெஷர் நமக்கு அப்படி இன்னும் ஒரு நாளும் வந்ததில்லை. பாஸ்டர், எனக்கு அப்படியே இந்த வியர்வை வலி வர இடத்துல ரத்தமாக வந்துச்சுன்னு யாரும் அவ்வளோவா சொல்கிறதில்லை. சோத்திருக்கிறோம். ஆனால் இயேசு எந்த அளவுக்கு தன் இருதயத்தை உடைத்தி ஊற்றி ஜெபம் பண்ணியிருப்பார்னா, வியர்வை வர இடத்துல ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது சர்வலோக பாவத்துக்காக. அல்லேலூயா. உள்ளம் உடைந்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு இந்த இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுடைய ஜெப மாடலை பின்பற்றுகிற நீங்களும் நானும் மேம்போக்காக ஜெபிக்கிறது இல்லை, ரொம்ப வசதியான விதத்தில் இருந்து ஜெபிக்கிறதல்ல. சில நேரம் நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தினுடைய ஒரு விசேஷங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி இப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கெத்செமனே தோட்டத்தில் பாருங்க, துயரப்படவும் வியாகுலப்படவும் துக்கப்படவும் திகிலடையவும் தரையிலே முகங்குப்புற விழுந்து செபிக்கிறார். உலகத்தின் பாவ அகோரம் அவர் இருதயத்தை பிழிந்தது. உடன் சீஷர்கள் ஜெபிக்காமல் அடிக்கடி தூங்கினது அவருடைய இருதயத்தை பிழிஞ்சது. அதான் அந்த உள்ளம் உடைந்து ஜெபிக்கிறார். சீஷர்களை போய் நான் இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணுறப்பா, இந்த மாதிரி இருக்குது, என்னோட கூட நீங்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு பார்க்க தாங்க இவர் அழுது ஜெபம் பண்ணுறாருங்க. உடஞ்சி உள்ளம் அப்படியே அந்த அந்த காட்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்கள். சீஷர்கள் தூரத்திலிருந்து இந்த காட்சியை பார்க்குறாங்க. ஆனாலும் அது நடுவில் அவங்க தூங்குறாங்கன்னு சொன்னால் ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியம் நம்ம எவ்வளோ சொல்கிறோம், என் பிள்ளை கேட்குறானா, நான் எவ்வளோ சொல்கிறேன் ஆனால் அவங்க கேட்கலன்னும் போது நம்ம போராடி கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இயேசுவை போல அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜபிச்ச மாதிரி நாம் உள்ளத்தை உடைத்து ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட மனிதர்களையும் கூட கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் கெத்செமனேல அப்படி பண்ண ஜெபந்தான் பெந்தேகோஸ்தே நாட்களுக்கு முன்பாக அவர்களை மாற்றியது. அல்லேலூயா. உணர்ச்சியற்ற யூதாஸின் அந்த துரோக செயல் கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய இருதயத்தை பிழிது. 3 வருஷம் சோறு போட்டு வளர்த்தவன் சிநேகிதரேன்னு சொல்லி
ஆண்டவரை போயிட்டு ரொம்ப நல்ல போதகரேன்னு சொல்லி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தது அவருடைய இருதயத்தை எவ்வளோ பிழிஞ்சது பாருங்கள். அந்த கெத்செமனேயில் இன்னொரு சம்பவம் நடக்குது. இயேசுவை பிடிக்க வராங்கன்னு உடனே பேதுரு பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்கிற போர் சேவனுடைய காதை வெட்டணும். நான் கேட்குறேன், கத்தி எடுத்து வெட்டுறவன் வயிற்றில் குத்திருக்கணும், இல்லை தொண்டையில் குத்திருக்கணும். ஒரு ஊழியக்காரருக்கு விளக்கம் கொடுத்தார். அவன் ஏன் காதில் வெட்டானா, அவன் மீனவன்ல செதில் வெட்டி வெட்டியே பழக்கம் பழகுது. சைடாகவே வெட்டி மீன் செதில் வெட்டி பழக்கம் போல இருக்குது. அதே பொசிஷனில் கத்தி போகுது. இப்போ மீனை வெட்டுறவன் முதல்ல எதை கற்றுக்குவான்? செவலை திருப்பினம்டான்றாங்களே, அதுதான் மீனவன் பயன்படுத்துறது. செகிலை திருப்புறது, வெட்டி வீழ்த்துறது. இப்படியே வெட்டி வெட்டி பழக்கப்பட்டவனுக்கு கை அப்படி தான் போகுது, செகில் பக்கமே போகுது. அதில் காது தனியாக கீழே விழுந்தது. நான் கேட்குறேன், ரட்சகராகி இயேசு கிறிஸ்து அந்த காதை எடுத்து அவனுடைய கன்னத்தில் அப்படி வச்சு ஒட்டினார். ஒட்டிக்கிச்சு காது. அவன் பார்க்கணும்ல, டே இவரையாடான அவன் பிடிக்க, எவனாவது வெட்டின காதை தூக்கி ஒட்டினா ஒட்டுமா சார்? எல்லாம் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க, ஒட்டுமா? அது ஒரு அற்புத செயல் இல்லையா? அதை பார்த்த பிறகாச்சும் நீ பின்வாங்கணும் தானே அவரை பிடிக்காம. அது நடுவிலும் அவன் பிடிக்கிறான்னு சொன்னால் அவன் இருதயத்தை அது எவ்வளோ பாதிக்குது பாருங்க. அல்லேலூயா. அந்த பூமியில் நன்மை செய்த இயேசு, எல்லாருக்கும் ஆதரவாக இருந்த இயேசுவை எப்படி பிடிக்க வந்தாங்களாம்? மத்தேயு 26:55 சொல்லுது, ஒரு கல்லனை பிடிக்க வருகிறது போல் அர்த்தராத்திரியில் கத்திகளோடும் தடிகளோடு கூட அவரை பிடிக்க வந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கிறது. ஏதோ ஒரு அக்யூஸ்டை பிடிக்க வர மாதிரி, ஒரு பெரிய குற்றம் செய்தவனை பிடிக்க வர்ற மாதிரி, ராத்திரி நேரத்திலே பிடிக்க வர்ற மாதிரி ஆண்டவர் கூட சொல்கிறாரு, நான் தேவாலயங்களிலும் எல்லா இடங்களிலும் தானே நான் எல்லாரும் பார்க்குற விதத்தில் தான் இருந்தேன், அங்கெல்லாம் என்னை பிடிச்சிருக்கலாமே. ஒரு கல்லனை பிடிக்கிற மாதிரி, ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி என்னை பிடிக்க ராத்திரியில் இப்படி தடிகளோடும் பட்டயங்களோடும் வந்திருக்கிறீங்களேன்னு அவருடைய உள்ளம் உடைந்து பிழியப்பட்ட ஒரு இடம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், வேதனைகள்லாம் வரும். அதை நீங்கள் அதை உலகத்துக்கு ஏற்ற விதமாக கொண்டு போகாமல் அதை கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்குதப்பா, நான் என்னப்பா செய்கிறதுன்னு நீங்கள் உள்ளம் உடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவீங்கன்னா, அந்த ஜெபத்தை அசைக்க, அந்த ஜெபத்தை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்குமே அதிகாரம் கிடையாது. அதான் இயேசுவுடைய ஜெப மாடல். ஜெபம் பண்ண இந்த மாதிரி ஜெபிக்கணும். சும்மா ஜெபிக்கிறது இல்லைங்க, உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற அந்த இயேசுவை பாருங்க. கெத்செமனேவை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அதை இன்னொரு எபிரேய நிருபக்காரன் எழுதுகிற பொழுது, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார். அந்த ஜெபத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நம்ம அப்படி பண்ணுறோமா? ரொம்ப சாதாரணமாக சௌகரியமாக பண்ணுறோம் ஜெபம். ரொம்ப அலுங்காமல் குலுங்காமல் பாதிக்காமல் எவ்வளவு பாதுகாப்பாக ஜெபிக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக ஜெபிக்கிறோம். சிலவங்கள பெட்டை விட்ட கீழே இறங்காமல் பெட்டிலேயே ஜெபிக்கிறது தோத்திரம். அதெல்லாம் கூரையை தாண்டுமான்னு கூட எனக்கு தெரியல. சோத்திரம். அதில் வேறு தலைகாணி வேறு அணை கட்டிக்கின்னு தோத்திரம். அங்கேருந்து எழுமாமா அந்த ஊத்த வாயோட தோத்திரம் தோத்திரன்ட்டு அதோட அவ்வளோதான் ஜெபம் பண்ணிட்டார். காலையில் தேவனை அவர் கண்டு கொண்டார். சோத்திரம். எந்த முட்டி வலிக்காமல், வாய் தொண்டை வலிக்காமல், கை வலிக்காமல், எதுவுமே வலிக்காமல் நீ பண்ணுறிய ஜபம், அது 5 பைசாவுக்கு பிரயோஜனப்படாத ஜபம். அதெல்லாம் கிரயம் செலுத்தி ஜபிக்கணும். அல்லேலூயா. தம்முடைய பலத்தை பயன்படுத்தி ஜபிக்கணும். இயேசு ஜபம் பண்ணி
அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த உள்ள உடைந்து ஜெபம் பண்ணார் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது தன் பலனை எல்லாம் இழந்தாராம், அந்த ப்ரேயர்லேயே இழந்தாராம். சில நேரம்லாம் பாருங்க, நம்ம அந்த மாதிரி ஆவியில் நிறைந்து சத்தமிட்டு ஜெபிக்கும் போது உடம்பு களைப்பாகும், ஆனால் ஆத்துமா பலனாக இருக்கும். சத்தியம் புரிஞ்சவங்க கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடம்புல வலி உண்டாயிருக்கும், அழுகுறதுனால, சத்தமிட்டதுனால, தொண்டையில் சத்தமிட்டதுனால, ரொம்ப நேரம் ஜபிக்கிறதுனால சில நேரம் உடம்பு களைக்கும், ஆனால் உள்ளமோ. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், புறம்பான மனுஷனில் நாங்கள் பலவீனப்பட்டாலும் எங்கள் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்படுகிறோம். நம்மளாம் எப்படிதான் இருக்கிறோம்? வெளியில் மழை இருக்கிறோம், உள்ள ஒன்றும் இல்லை, ஒரு பாதிப்பும் இல்லை. இருதயத்தில், தொண்டையில், ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தமிட்டு ஜெபிக்கிறதுல ஒன்றுத்துலையுமே இல்லை. நான் இங்கே சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கெல்லாம் ஒரு 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 துணியை பிழிஞ்சால் உள்ளே இருக்கிற அந்த தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் வெளியே வர்ற வரைக்கும் என்னை பிழிய நான் பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடினா தான் சார் நான் சாப்பிட்ற சாப்பாடு என் உடம்புல ஒட்டும்னு நினைக்கிறவன். தோத்திரம். மைக் இருக்குதே, உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆகவே பதமாக பண்ணிட்டு பதமாக இறங்குவோம். அது எனக்கு ஆண்டவர் அப்படி ட்ரெயின் பண்ணல. சோத்திரம். சில நேரம் ஏன் இவ்வளோ சத்தம்? நானே வேணும்னே இங்கே சத்தம் போடுறோம். வீட்டிலலாம் அப்படி பேசுறது இல்லையே, வெளியில் அப்படி சொல்கிறது இல்லையே. ரொம்ப பேச யோசிப்பேன், எவ்வளோ தூரம் அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அமைதியாக இருக்க பார்ப்பேனே. ஆனால் தேவ சமூகம் வரும்போது ஏன் சோத்தரிக்கிறோம்? கிரைய செலுத்தினாதான் பலன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும், உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஜெபம். லூக்கா 24:44 பாருங்க. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே என்ன பண்ணினாராம்? ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தில் பெருந்துளிகளாய் தரையில் என்ன செய்தது? நம்மளுக்கெல்லாம் வேர்வை தான் கீழே சிந்தோம், அவருக்கு ரத்தமே கீழே சிந்ததுன்னா எவ்வளவு உள்ளம் உடைந்து ஜெபிக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அதிகாரம் சங்கீதம் 22. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்த சங்கீதம் தான் சங்கீதம் 22. அதில் சங்கீதம் 22:14 சொல்லுது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன். இயேசுவை பற்றிய வார்த்தை இது. தண்ணீரை போல ஊற்றுண்டேன். அதில் இன்னொரு வார்த்தை வருது, என் இருதயம் மெழுகு போலாகி உருகிற்று. அண்டர்லைன் பண்ணணும், என் இருதயம் மெழுகு போலாகி. அந்த கடைசி வார்த்தை உருகிற்றுன்னு வார்த்தையை பாருங்க. அப்படின்னா உள்ள உடைந்து ஜபிக்கிற ஒரு இயேசு. சோதரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டே, என் இருதயம் மெழுகு போலாகி உருகிற்று. இதாங்க இயேசுடைய ஜெப மாடல். இப்படி தாங்க இயேசு ஜெபம் பண்ணுறாரு. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 1:15 பாருங்க. அதில் அன்னாள் ஜெபம் பண்ணுறா. அன்னாளை குறித்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஏலிக்கு. என்ன இந்த அம்மா ரொம்ப நேரமாக உட்காந்து நம்ம முணுமுணுத்துன்னு இருக்குதே அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம் வருது. அப்போது அன்னாள் சொல்கிறாங்க, என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். என்னுடைய கர்த்தருடைய சந்நிதியில் நான் ஊத்துறேன், என் உள்ள உடைந்து ஜபிக்கிற ஐயா. வேதனை நடுவில் அவ்வளோ பாறைய உள்ளத்தில், அவ்வளவு வேதனை, உள்ள உடைந்து நான் ஜெபிக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஒரு கூப்பி உடைக்கிறது போல உடைச்சி ஊற்றி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அன்னாள் சொல்கிறாங்க. ஏலி சொல்கிறார், நீ இந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறியம்மா,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட இந்த விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு செய்வாராக. அல்லேலூயா. உள்ள உடைந்து ஜெபித்த அண்ணாலை பார்க்கிறோம். சில நாளில் அவள் பிரச்சனை மாறுது. ஆமென். இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன். நான் எப்படி விண்ணப்பம் பண்ணினேனோ, எதற்காக விண்ணப்பம் பண்ணி அழுதேனோ, கர்த்தர் அதை எனக்கு செய்தார் என்று அந்த சகோதரி சொல்றாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 142:2 பாருங்க. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். உள்ள உடைந்து ஜெபிக்கிறதான வித்தியாசமான வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சோத்திரம். பைபிளில் பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாங்க பாருங்க. இயேசு ஜெபம் பண்ண மாதிரியே. சோத்திரம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை என்ன செய்கிறேன்? ஊத்துறேன். இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 51:17 பாருங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்ட நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? புறக்கணிக்க மாட்டீங்க. எந்த இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டாரா? அந்த நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி போகும்போது நொறுங்குண்ட இருதயம்தான் தேவன் ஏற்கிற பலி. அல்லேலூயா. யோவேல்ல வாசிக்கிறோம், எங்கள் வஸ்திரங்களை அல்ல எங்கள் இருதயங்களை கிழித்து. அதான் உள்ள உடைந்து ஜெபிக்கிற ஜெபம். யோவேல்ல வரும், நீங்க அதை படிக்கலாம். எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எதை கிழித்து? எங்கள் இருதயங்களை கிழித்து. அதான் உள்ள உடைந்து ஜெபிக்கிற ஜெபம். வஸ்திரத்தை ஈஸியாக கழிச்சிடலாங்க, ஆனால் உள்ளம் உடையிறது தான் தேவனை அசைக்கும். இன்னைக்கு உலகத்தில் சரீரங்களை நிறைய பலி செலுத்துகிறாங்க. உடம்புல ஆணி குத்துறது, சவுக்கெடுத்து அடிச்சுக்கிறது, நெடுந்தூரம் நடக்கிறது, இதெல்லாம் அவர்கள் சரீரங்களை பலி செலுத்தி கர்த்தரிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற பார்க்கிறாங்க. உன் சரீர பலி, தகன பலி அவருக்கு விருப்பமானது அல்ல. ஆனால் நறுங்குண்ட இருதயம்தான் தேவன் ஏற்கிற பலியா இருக்கிறது. அல்லேலூயா. உள்ள உடைந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருக்குதே, அதைத்தான் ஆண்டவர் ஏற்கிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை போட்டு வதைக்கிறதும், அதை கஷ்டப்படுத்துறது, அதை நசுக்கிறது, அதை ஏற்கனவே கர்த்தர் சிலுவையில் ஏக பலியாய் எல்லாருக்கும் பலியாக செலுத்திட்டார். இனி என் சரத்தை போய் நான் பிழிய வேண்டிய அவசியம் இல்லை. என் உள்ளத்தை கர்த்தருக்கு நேராய் உடைப்பது, கதறி அழுவது. அல்லேலூயா. அப்படி ஜெபம், அந்த ஜெபந்தான் ஆண்டவருக்கு விருப்பமான ஜெபம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் ஏசாயா 57:15 பாருங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றார். இங்க பாருங்க, என்ன இருதயம்? நொறுங்கின இருதயம். எந்த இருதயம்லாம் நொறுங்கி இருக்கோ அந்த இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படணுமா? உன் பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படணுமா? உன் வாழ்க்கையை கர்த்தர் ரீஸ்டோர் பண்ணணுமா, புதுப்பிக்கணுமா? அது இந்த இருதயம் நொறுங்கி அழிது ஜெபம் பண்றாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக்குவார். அல்லேலூயா. பாழான மண்மேடு கட்டப்படும், ஆடல் பாடல் சத்தம் அதிலே கேட்கும், அதன் மகிமை அதற்கு திரும்பி வரும், அது முன்பு போல நிலவரப்படும், அதன் சிறையிருப்பை நான் திருப்புவேன்னு சொல்றாரு. அது யாருக்கு? அந்த இருதய நொறுங்கி ஜெபம் பண்றாங்களே அவங்களுடைய பாழான மண்மேடு கட்டப்படும், ஆடல் பாடல் சத்தம் அதில் கேட்கும், அதன் மகிமை திரும்பி வரும். வாழ்க்கையை மறுபடியும் க்ரோத் பண்ணுவார். உன் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவார்.
சும்மா இல்லை. 2 ராஜாக்கள் 22:19 பாருங்க. அங்கே யோசியா ராஜாவை பற்றி போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் இளகி உள்ள உடைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து விளக்கங்களை சொல்றேன். நான் ஸ்கிப் பண்ணி வாசிக்கிறேன். உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக அழுதபடியால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். காரணம் சொல்றார். பா, உன் விண்ணப்பத்தை நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? உன் இருதயம் எனக்கு முன்பாக இளகினபடினால். அப்படியே அந்த இருதயம் அப்படியே இளகிச்சான். அவ்வளவு நொறுங்கப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் தான் இளகின இருதயம். அதுக்கு முன்னாடி அந்த இருதயம் பாரமாக இருந்திருக்கலாம். அந்த இருதயம் எனக்கு முன்பாக இளகி எனக்கு முன்னாடி அழுதியே, அதனால் நான் உன் விண்ணப்பத்தை என்ன செஞ்சேன், கேட்டேன்னு சொல்கிறார். அப்போ யாருடைய ஜபம் வெற்றியின் ஜபம் பாருங்க. இருதயம் இலகாம இருதயம் உடையாம நீ ஜெபிக்கிற ஜபம் கர்த்தரை கொஞ்சம் கூட அசைக்காது. உன் பிள்ளைகளுக்காக நீ அப்படி ஜெபம் பண்ணணும். உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ அப்படி திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணும். நீ உள்ள உடைந்து அழறத உன் பிள்ளைகள் பார்க்கும்படி நீ ஜெபம் பண்ணணும். என்னடா அப்பா இப்படி ஜெபம் பண்ணுறாரு, இன்னும் அம்மா இப்படி ஜெபம் பண்ணுறாங்களேன்னு பார்த்தினா ஒரு நேரம் அந்த ஆவி உன் பிள்ளையும் பற்றி பிடிச்சு உன் பிள்ளையும் அப்படி ஜெபம் பண்ணுவான். நீ சும்மா சோஃபாவில் உக்காஞ்சிக்கிட்டு தோத்திர காலை ஆட்டிக்கினே ஜெபம் பண்ண, ஓஹோ இப்படியே ஆட்டிக்கினே ஜெபம் பண்ண போலன்னு அவனை ஆட்டிக்கினே ஜெபம் பண்ணின்னு இருப்பான். சில நேரம் பலவீனத்தின் நிமித்தமாக நம்ம அப்படி செய்யலாம். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஷியஸ் இருக்கணும், என் பிள்ளை என்னை கவனிப்பானே, அதெல்லாம் கவனிக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும். நீ நமக்கு அறியாமலே நம்மளை கவனிக்கிறாங்க. ஆகவே நம்முடைய ஜெபம் மாதிரி இதெல்லாம் இயேசுவினுடைய ஜெபம் மாதிரி. சோத்திரம். 8 வயசுல ராஜாவானான் இந்த யோசியா. 31 வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறான். 8 வயசுல ராஜாவாகி 31 வருஷம் அரசாண்டு இருக்கிறான். காரணம் என்னன்னா, அவன் இருதயம் இளகி ஆண்டவருக்கு முன்னாடி ஜெபிக்கிறான். ஒரு ராஜா அப்படி ஜெபிக்கிறான். வேதத்தில் சிதேக்கியா என்கிற ராஜா நமக்கு எச்சரிப்பாக இங்கே இருக்கிறார் பாருங்க. இப்போ இந்த யோசியா ராஜா நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரு. சிதேக்கியா என்கிற ராஜாவை நான் சொல்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 36:13 சொல்லுது. 2 நாளாகமம் 36:13 அதில் இடையிலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். சிதேக்கியா ராஜா யார் பக்கம் திரும்ப அவனுக்கு விருப்பம் இல்லை, கர்த்தரின் பக்கம் திரும்புவதற்கு தன் கழுத்தை அழுத்தி கொண்டு தன் இருதயத்தை என்ன ஆக்குனா, வீணா போன அந்த ராஜா. அப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆப்போசிட்டாக பாருங்க. என் கழுத்தை அவர் பக்கமாய் திருப்பி என் இருதயத்தை உடைத்து நான் ஜெபிக்கணும், அதான் விஷயம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தன் கழுத்தை அழுத்தப்படுத்தி கொண்டு தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். என்ன தீர்க்கதரிசிகள் எந்த வார்த்தையை சொன்னாலும், ஆண்டவர் சொல்கிறாருன்னு எந்த வார்த்தையை சொன்னாலும், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் சர்ச்சைக்கு வரப்போகிறதில்ல, நான் ஜெபிக்க போகிறதில்ல, நான் வேதம் வாசிக்க போகிறதில்ல, நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரப்போகிறதில்ல, அவருக்கு பிரியமாக வாழ போகிறதில்ல, எனக்கு உலகம் நண்பர்கள் எனக்கு அதுதான் எனக்கு வேணும், சபை வேணாம், வசனம் வேணாம் அப்படின்னு தன் இருதயத்தை எவன் ஒருவன் கடினப்படுத்துகிறானோ அவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். தன் பிடரியை அடிக்கடி கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி நாசமடைவான். தேவனுடைய பிள்ளைகளே, நாமோ நம்முடைய குடும்பமோ கர்த்தருக்கு முன்னாடி கழுத்தை அழுத்தமாக்கி கொண்டு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அவர் சித்தம் செய்ய கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகில என் சித்தத்தின்படி அல்ல
உன் சித்தத்தின்படி அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாரே, அந்த ஜெபம் தான் சர்வலோகத்தை அசைக்குது. அல்லேலூயா. யோபு 36:13 பாருங்க. யோபு 36:13. இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் சில நேரம் உங்கள் பார்வையில் படாது. தோத்திரம், பைபிள் வாட்சா கூட சில நேரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது உங்களுக்கு. அந்த மாதிரி வாக்கத்தையெல்லாம் பொறுக்கி எடுக்கிறேன். யோபு 36:13. மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்து கொள்ளுகிறார்கள். ஒரு நாள் வரும், அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது அவர்கள் கெஞ்சி கூப்பிடுவார்கள். என்ன உள்ள இருதயத்தாருங்க? மாயமுள்ள இருதய. சபையில் வருவாங்க, ஜெபிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆண்டவரை தேடுற மாதிரி நடிப்பாங்க, பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, என்னமோ ஆண்டவர் தங்க பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி அவங்க இருதயம், மாய உள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்து கொள்ளுகிறார்கள். என்னதுங்க குரோதம்? வெளியே பார்த்தா ஒரு மாதிரி நல்ல விசுவாசமாக இருக்கும், உள்ள குரோதம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் அவர்களை அவர் கட்டுவாராம். அப்போ கெஞ்சி கூப்பிடுவாளாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுவாளாம். நான் என்ன சொல்கிறேன், அவர் ஏன் உன்னை கட்டி நீ கெஞ்சணும்? முன்னாடியே ஒப்பு கொடுத்துரு. மாயமுள்ள இருதயம் வேண்டாம் எனக்கு. உண்மை உள்ள இருதயம், உள்ளம் உடைந்து அழுகிற இருதயம் உண்மை உள்ள இருதயம். பைபிள் சொல்லுகிறது, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. யோபு 15:12 பாருங்க. உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? இருதயம் எங்கே போதோ அங்கே தான் மனுஷனுடைய வாழ்க்கை போகுது. ஆமாம், என் மனசும் என் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தேன். என் இருதயம் யார் பக்கமாக இருக்குது? கர்த்தரின் பக்கமாக இருக்குதா என் இருதயம்? இல்லாட்டி உலகத்தின் பக்கமாக என் இருதயம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்றாங்க, ஆனால் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. அவர்கள் உதடுகளால் என்ன செய்கிறாங்க? கனம் பண்ணுறாங்க, ஆனால் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? எப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் உள்ள அவரை தேடுதா பாருங்க. புலம்பல் 2:19 பாருங்க. எழுந்திரு, ராத்திரியில் முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. பாருங்க, எழுந்திரு, ராத்திரியில முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல என்ன செய்ய ஊத்து. ஏர்லி மார்னிங் பிரேயரை பற்றிக்கு வருது. ஜெபிக்கிறத கூட எப்படி ஜெபம் பண்ணு? உன் இருதயத்தை தண்ணீரை போல என்ன செய்ய ஊத்து. உள்ள உடைந்து ஜெபிக்கிற. புலம்பல் 2:18 பாருங்க. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி. இதுதாங்க பிரேயரு. உங்க உதடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது இல்லை. சும்மா உங்க நாக்கில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதில்ல, இருதயம் கூப்பிடணும் ஆண்டவரை. ஆமென். பாடினாலும் இருதயத்திலிருந்து பாடணும். அவர்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி, எபேசியரில் வரும். அதே போல உன் இருதயம் ஆண்டவரை கூப்பிடணும். இருதயத்திலே கூப்பிடுறது, உள்ளம் உடைந்து அவரை தேடுறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நதி அளவாய் கண்ணீர் விடு அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் மனதில் வைக்கணும். புலம்பல்ல நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையெல்லாம் ஏன் வருது? எழுந்திரு, ராத்திரி முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் என்ன செய்ய ஊற்று. ஏன்னா புலம்பலில் போட்டிருக்கு, எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்து போனதே. எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்து போச்சு. அதனால தான் உள்ள உடைந்து ஜெபம் பண்ணுறது, திரும்ப அந்த கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. எங்கள் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே. அஸ்திபாரம் நிர்மூலமான எப்படி சார் மேலே கட்டடம் நிற்கும்? சில நேரத்தில் அப்படி லைஃப்பில் அஸ்திபாரமே ஆடுது. அதுக்கெல்லாம் என்ன ஜபம் தேவை? உள்ளம் உடைந்து அழுகிற ஜபம் தேவை.
நீங்கள் புலம்பல்ல நான் சொல்கிற இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தேடி பாருங்கள், அதில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கள் அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறதே. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் நான், தோத்திரம். இதெல்லாம் புலம்பல்ல வருது. எங்கள் தலையில் இருக்கிற கிரீடமெல்லாம் கீழே விழுது. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, பிஞ்சுகள் உதிரி போகிறது. பிஞ்சுகள் எல்லாம் என்ன செய்யுதுங்க? உதிரி போகுது. பிஞ்சுகள்லாம் நம்முடைய குழந்தைகளை காண்பிக்குது. கர்த்தரை விட்டு விலகி போகுது, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகுது. வருத்தம் இல்லையா? அது கஷ்டம் இல்லையா? சோத்திரம், உதிரி போகுது. அதனால தான் அவங்க புலம்புறாங்க. எங்கள் பலன் குறைந்து போகிறது. பலனற்றவர்களை போல இருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக பலன் இப்போ இல்லை. அதுக்கு முன்னாடி எவ்வளவுத்தையும் தூக்கக்கூடிய, எவ்வளவுத்தையும் சுமக்கக்கூடிய பலன் இருந்தது. இப்போ எங்களில் பலன் இல்லை. எங்கள் ஆயுதங்கள் எல்லாம் மழுங்கலாய் போகிறது. என்னங்க? எங்கள் ஆயுதங்கள் ஷார்ப்னஸ் இல்லை. ஷார்ப் இல்லாத கத்தியை எடுத்து நீங்கள் வெட்டினீங்கன்னா கைதான் வலிக்கும் மொழி, அங்கே ஒன்றும் நடக்காது. சில ஷார்ப் இல்லை. நான் உன்னை புதிதும் கூர்மையும் இல்லை பற்குள்ள எந்திரமலாக்குவேன்றாரு. ஆனால் ஜெபம் பண்ணாதவனுடைய ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம்? மழுங்கலான ஆயுதம். அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு அந்த உள்ள உடைந்த ஜெபம் தேவை. என் கற்பம் மாயையை பிறப்பிக்கிறதே. மாயை எல்லாம் கற்பனையிலே வாழறது. உண்மை பிறப்பிக்கப்படலை. என் கற்பம் எதை தான் பிறப்பிக்குது? மாயை. ஒன்று லைஃப்பில் ஒன்றும் இல்லை. பொன் மங்கி பசும்பொன் மாறுகிறது. பொன்னை போல இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போ அந்த பொன் தன்மையெல்லாம் போகுது. பசும் பொன் மங்கி. சோத்தரிக்கிறோம். பொன் மங்கி பசும்பொன் மாறுகிறது. அவங்க ஆவிக்குரியத்தினுடைய பைபிள் சொல்ல அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கல அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். விசுவாசம் பரிசுத்ததெல்லாம் பொன்னை போன்றது. அந்த அந்த ஜீவியமெல்லாம் மங்கி போகுது. இப்போ விசுவாசமும் கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது. இதெல்லாம் மறுபடி கட்டமைக்கப்படணும்னா அதுக்கு உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் அவனை மறுபடியும் பசும்பொன்னா மாற்றும். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கற்கள் எல்லாம் வீதிகளில் கொட்டப்படுகிறதே. எங்க இருந்த கல்லு? பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கல்லுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. ஆனா அந்த கல் இப்ப எங்க கொட்டப்பட்டிருக்கிறது? வீதிகளில் கொட்டுண்டு போயிற்றே. இதுக்கு அழுவணுமா அழுவக்கூடாதா? கதறணுமா கதறக்கூடாதா? அதுக்கெல்லாம் சோத்திரம் ஆண்டவரே சப்பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறதெல்லாம் அந்த உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஜெபம்தான் அந்த கற்களை மறுபடியும் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கல்லுகள் எல்லாம் சகல வீதியின் முனைகளிலும், சகல சர்ச்சில் வர பையன் முக்குட்டுக்கு நின்று பேசினுங்கிறான். இப்போ சர்ச்சில் இருக்க வேண்டிய சிஸ்டர் அது ரவுண்டிங்லேயே இருக்குது. சர்ச்சுக்கே வரமாட்டேது. பிடிக்கல சர்ச்சு, அவங்களுக்கு பிடிக்கல. அந்த பிரதருக்கு இப்போ சர்ச்சே பிடிக்கல. தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி சபையை நேசித்தவங்க தான், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கற்கள் தான். ஆனால் இப்போது சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. தங்கத்திற்கு ஒப்பானவர்கள் மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் எரேமியா உள்ளம் உடைந்து அழுகிறார். தங்கத்திற்கு ஒப்பானவர்கள் எல்லாம் இப்போது என்னவா இருக்கிறார்கள்? மண்பாண்டங்களாய் இருக்கிறார்களே. இதெல்லாம் புலம்பல்ல வரும். நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு கொஞ்சம் அதிகாரம்தான். இந்த வேர்ட்லாம் எங்கெங்கே வருது அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக படித்து அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அக்கிரமங்களை நாங்கள் சுமக்கிறோம். என் அக்கிரமத்தை நான் சுமந்தா பரவாயில்ல சார், அவங்க அக்கிரமத்தை
நான் சுமக்கிறேன். அக்கிரமம் செஞ்சது அவங்க, சுமக்கிறது நான். என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ செய்த ஒரு தவறு என் தலையில் வந்து வடியுதே. இதெல்லாம் மாற வேண்டுமானால் உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஜெபம்தான் அதையெல்லாம் மாற்றும். அல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபிக்கலன்னா அதை நீங்க சுமக்கிற மாதிரி ஆயிடும். காலமெல்லாம் நீங்க சுமக்க முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோத்திரம், உங்கள் பிதா, பைபிள் சொல்லுது, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், ஆனால் அதை நாங்கள் சுமக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் மாற வேண்டுமானால் உள்ளம் உடைந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதில் புலம்பல் 5:21 சொல்லுது. புலம்பல் 5:21, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும். உங்களை பக்கமாக திருப்பிடுங்க ஆண்டவரே, எங்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. இதை பாருங்க, இந்த வசனம் போட்டிருக்கான் பாருங்க, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அல்லேலூயா. இதை சொல்லி தான் நம்ம கதறி ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம், எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு 10 காரணங்களை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு தேவ பிள்ளை ஏன் கதறி ஜெபம், நான் சும்மா ஒரு பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு சும்மா ஒரு மேலாக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் புலம்பல்ல வாட்சிகளை நிறைய எடுக்கலாம். அதில் நம்முடைய ஃபேமிலி லைஃபோடு ஒப்பிட்டு பார்த்தா அது ஒப்பிட வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அதற்கெல்லாம் ஒரே ஜெபம், உள்ளம் உடைந்து ஜெபிப்பது. அல்லேலூயா. சும்மா சாதாரண ஜெபத்துக்கெல்லாம் அந்த பிரச்சனை மாறாது. தேவ சமூகத்தில் உங்கள் பலனையே இழந்து அழுது நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் நாட்களை புதியவைகளாக மாற்றுவார். கர்த்தர் பக்கமாய் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எஃப் மேஜர் வேகமா. அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதமூற்றினாலே, அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதமூற்றினாலே, என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தே, ஏன் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம், வல்ல பராபரனே. மறுபடி பாடுவோம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதமூற்றினாலே. அல்லேலூயா. அந்த அன்பரவும் பாதமூற்றினாலே, ஏன் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தே, ஏன் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தே. எந்தன் இயேசுவே எந்தன் உள்ளம் உருகிடுதே,
நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாவை. நல்ல பரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாவை. நல்ல பரனே சரணம். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல விளைக்காய் சோத்திரம். இயேசுவுடைய ஜெபமாடல் உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஜெபம், இருதயம் உடைந்து ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவுடைய ஜெபமாடல். கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்படவும் துக்கப்படவும் திகிலடையவும் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தரையிலே விழுந்து கண்ணீரோடு ஜெபித்த, உள்ளம் உடைந்து ஜெபித்த இந்த ஜெபத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏசப்பா, உம்முடைய உள்ளம் மெழுகு போல உருகிட்டுன்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். அநேக பரிசுத்தவான்களும் உம்மை போல ஜெபம் பண்ணி அவர்கள் வெற்றி எடுத்ததெல்லாம் பார்க்கிறோம். ஏசப்பா சோத்திரம். இருதயத்தை நதியளவாய் தண்ணீரை ஊற்றி ஜெபம் பண்ணு என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் கடைசியாக புலம்பல்ல, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை லைஃப் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆகவே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியினால கர்த்தரை நிரப்பும்படி கைகளை தட்டி, ஆண்டவரே உம்மை போல உள்ளம் உடைந்து நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து, இயேசுவே ஏதோ மேன்போக்காய் ஜெபிக்காதபடிக்கு, ஏதோ தானோன்னு ஜெபிக்காதபடிக்கு உள்ளம் உடைந்து, ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உடைச்சி ஊற்றி, ஆண்டவரே சோத்திரம் உம்மை போல ஜெபிக்க அநேக பரிசுத்தவான்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்களே, அதுபோல ஜெபிக்க எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக, எங்கள் சபைக்காக, எங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும்படியாக, எங்கள் வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக நாங்கள் அப்படி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அந்த ஜெப மாடல் எங்கள் மாடலாக இருக்க எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையை நாங்கள் மறந்து விடாதபடி, ஆகாயத்து பறவைகள் இதை எடுத்து விடாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே பசுமரத்து ஆணியைப் போல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 30ஆக 60ஆக 100ஆக ஆண்டவரே இந்த வசனத்தை உணர்ந்து நாங்கள் பலன் கொடுக்க எங்கள் ஜெபஜீவி இப்படி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டாலும், எந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டாலும், ஜெபித்தால் அவர்களுக்கு நன்மை வரும்படியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே சத்தமா சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம், சிநேக வேண்டத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் கிருபையின் கடைசி பரியந்தமும் உள்ளம் உடைந்து ஜெபிக்கிறது ஜெப ஜீவியத்தை தந்து ஆதரித்து நடத்துவாராக. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.